முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன். 1. சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம். 2. தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம். 3. தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு. அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும். இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரைதான் இந்த நாட்டை ஆழ்வதாக பொருள். ஒரு பேரு 3 எழுத்து தான், ஆனா அவ்வளவு வெயிட். தமிழ்நாட்டில் நீங்க எங்க போனாலும் அந்த 3 எழுத்து உங்க கூடவே வரும். கண்டிப்பா ஒரு ஏரியா, பாலம், ரோடு, பார்க்கு, லைப்ரரி, யூனிவர்சிட்டி, நம்ம ஊர்ல இருக்க முக்கியமான இடம்னு நீங்க போற எல்லா இடத்துலயும் அந்த 3 எழுத்து உங்க கண்ணில் பட்டுட்டே இருக்கும். அந்த 3 எழுத்து செஞ்ச சம்பவத்தினாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலே பயிலுவ மெர்சல் ஆகுறானுங்க. அந்த 3 எழுத்து வெறும் பேர் இல்ல, அது ஒரு பிராண்டு. அண்ணா அப்படின்ற பிராண்டு. இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று